எடப்பாடிக்கு அடித்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அதிர்ச்சியில் கதறும் ஓபிஎஸ் சசிகலா தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்றானது வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் எடப்பாடி. அது மட்டுமல்லாமல் ஒரு கிளை செயலராக ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமியுடைய வாழ்க்கை இன்று அதிமுகவுடைய மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்பு, அதாவது உச்சகட்டமான ஒரு பொறுப்பு அப்படின்னா நமது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை சொல்லும் அந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயம் என்பது கிடையாது. அவர் அதிமுகவிற்காண்டு உழைத்த உழைப்புகளையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காற்றானது வீசி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இப்ப அதிமுக அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த தோல்விகளை பூரா மறைப்பதற்கு பார்த்தீங்கன்னா 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவிழ்ப்பதற்கு நிறைய சதிக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே ஓபிஎஸ் தரப்பினர் பார்த்தீங்கன்னா 2-3 துண்டுகளாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதாவது புலேந்தி மற்றும் கூபா கிருஷ்ணன் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கி அந்த இடத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றாங்க. இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் எப்படியாவது தொண்டர்களை புறம் தன் பக்கம் இழுத்து அதன் மூலம் அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தி காரணமாக நாம் உள்ளே வந்து விடலாம், நாம் பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்ந்து விடலாம், எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றி விடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது சுற்றுப்பயணம் என்பது மேற்கொண்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்தின் போது கூட பாத்தீங்க அப்படின்னா செய்திகள் எப்படி வெளிவந்ததுன்னா, அதிமுகவிற்கு அடுத்து தலைமை ஏற்க போகிறார் சசிகலா அம்மையார் அப்படின்னு சொல்லித்தான் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கூடிய சசிகலா அம்மையாருக்கு எந்த விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் அனைவருமே ஒரு கடிதமானது எழுதி கடிதம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் சசிகலா மேலும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது அதிமுக இணைந்தார்கள் அப்படிங்கிற அனைத்து பதவிகளுமே அனைத்து பெயர் விவரங்களுமே எழுதி சசிகலா அம்மையாரோட அட்ரஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கடிதங்கள் கூட சசிகலா அம்மையார் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் தற்போது சுற்றுப்பயணம் என்பது மேற்கொண்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாங்க. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப மற்ற நபராக இருந்திருந்தால் இதே இடத்தில் பொதுச் செயலாளர் பதவியிலே அதிமுக வேறொரு நபராக இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக 2-3 துண்டுகளாக பிளவு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி அப்படிங்கிறப்ப பிளவு என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான தலைவரும், அதாவது முன்னாள் அமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டுதான் இன்ற வரைக்கும் அடுத்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.